முதல்ல ஆடிட்டிங் பண்ணுங்க, சொத்தினுடைய தகவலை கொடுங்க, மக்களுக்கு தெரியட்டும். அவர்கள் முன்னோர்கள் கட்டிய கோவிலுடைய மதிப்பு என்ன, எவ்வளவு பொருள் உள்ள இருக்கு, எவ்வளவு தங்கம் இருக்கு. இது பேச பேச தங்கத்தை உருக்க ஆரம்பித்திருக்கின்றார். தங்கத்தை உருக்கி என்ன பண்றேன்னா அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அரசு நடத்துறது. இதை விட வெட்கக்கேடான செயல் இந்தியால எங்கேயுமே கிடையாது. பீகார்ல அவன் தங்கத்தை உருக்கிறது கிடையாது, உத்தரப்பிரதேச தங்கத்தை உருப்பது கிடையாது, ஜார்க்கண்ட்ல அவன் தங்கத்தை உருக்கிறது. பட்டினிச்சாவி நடக்கக்கூடிய மாநிலத்தில் கூட கோவிலுடைய தங்கத்தை உருக்குவது கிடையாது. தமிழகத்துல மட்டும்தான் கோவிலுடைய தங்கத்தை உருக்குறாங்க. அது தங்கத்தை உருக்கின கணக்கு கிடையாது. எவ்வளவு தங்கத்தை உருக்குனீங்க தெரியாது. உருக்கின தங்கம் எந்த பேங்க்ல வச்சிருக்கிறீங்க சொல்லல. அதுல வட்டி எவ்வளவு வருது தெரியாது. அந்த பணத்தை எதற்கு பயன்படுத்துறீங்க தெரியாது. ஆனா நம்மளை ஏமாற்றுவதற்கு ஒரு முருகர் மாநாடு. சேகர் பாபு பாத்தீங்கன்னா அந்த அரசின் மீது கோபம் அதிகமாச்சுன்னா சேகர் பாபுனுடைய தாடி பெருசாகிட்டு இருக்கும். மக்களுக்கு நீங்க பாத்துக்கலாம், சேகர் பாபு அந்த தாடி சைஸ வச்சு ஓ அப்ப திமுக அரசு பிரச்சனையில் இருக்கு. ஏன்னா அப்பதான் ஆன்மீகவாதியா அவர் மாறுவார். ஐயப்ப முன்னாடி போய் நிப்பாரு, அழுவாரு, அதை 2 ஆங்கிள் போட்டோ பிடிச்சு சோசியல் மீடியால போடுவாங்க. இந்து அறநிலையத்துறை அமைச்சர் போய் கோயில் அழுகுறாரு பாருங்க. இதெல்லாம் நீ நல்லா உத்து கவனிக்கணும். எவ்வளவு ஆழமான அரசியலை செய்து கொண்டிருக்கின்றார்.